மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் காவலர்கள் 2 உள்ளிட்ட குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மதுரை அடுத்த அப்பந்திருப்பதில் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக 2 காவலர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மகள் தங்கப்பிரியா, மேலும் விருதுநகர் மாவட்டம் செந்தில்குமரன் என்பவரின் மகன் அப்பர்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகின்றார் பூபாலன் என்பவர். இருவருக்கிடையே 2017ஆம் ஆண்டு திருமணமாகி 7 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இவர்களுக்கிடையே திருமணமாகி இத்தனை காலங்களாகியும் திருமணம் ஆகும்போதே 60 பவன் நகையும் ஒரு புல்லட் இதுபோக சீர்வரிசை போன்ற சீர்வரிசைகள் கொடுத்தும் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ததாகவும் கூறப்பட்டு வருகின்றது. மேலும் தனது வீடு கட்டுவதற்காக, விலை உயர்ந்த வீடு கட்டுவதற்காக அப்பப்போ இருவர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டு பணம் கேட்டுள்ளதாகவும், இதை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பூபாலன் மற்றும் தங்கப்பிரியாவுக்கு இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்னதாக இருவருக்கிடையே மோதல் அதிகமாகி தங்கப்பிரியா என்பவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று அப்பந்திருப்பதி காவல் நிலையத்தில் 2 காவலர்கள் உட்பட மாமனார், மாமியார் மற்றும் நாத்தனார் மற்றும் காவலர் தந்தை, காவலர் கணவன் போன்ற 4 பேர் மீது புகார் அளித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 1 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.